களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நேர நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். பிரியமானவர்களே, விடுதலையின் நேரம் இது உண்மையாகவே நம் ஆத்மீகத்துக்கு ஒரு விடுதலை கொடுக்கிற ஒரு நேரமாக இருக்கின்றது. உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவுக்கு கீழ்ப்பட்டால் அதனால் என்ன பயன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த ஆன்மாவுக்குத்தான் ஆண்டவர் இந்த வேளையிலே செய்தியை கொடுத்து மீட்பு கொடுத்து வருகிறார். அந்த ஆன்மாவுக்கு மீட்பு கொடுத்து அந்த ஆன்மா வாழ்ந்தால் 3 யோவான் சொல்லுது போல எல்லா உடல் நலத்தோடும் எல்லா நலங்களும் பெற்று நலமாய் இருப்பாய் என்று. ஆன்மா வாழ்ந்தால் எல்லாம் மற்றதெல்லாம் நடக்கும். எனவே தான் ஆன்மாவிலே மீட்பு. இதுதான் மையமாய் கொண்டு இந்த நற்செய்தி அறிவிப்பு பணி நடந்து கொண்டிருக்கிறது. நாளிலும் ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஒவ்வொரு செய்தியையும் நாம் சிந்தித்து தியானிக்கிற பொழுது அது நம்மை பரிசுத்த பாதையிலே வழிநடத்திக் கொண்டுகிறதா இருக்கிறது. விண்ணக பாதைக்கு வழிநடத்திக் கொண்டதா இருக்கிறது. ஆண்டுடைய பாதையிலே வழிநடத்திக் கொண்டு இருப்பதா இருக்கிறது. அப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் கேட்க நம்மை நாம் தாழ்ச்சியோடு கூட ஒப்புக் கொடுக்கலாம். ஏனெனில் இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்கக்கூடாதபடி, கேட்டு உணரக்கூடாதபடி, வாழ்வு பெறக்கூடாதபடி பொல்லாத பிசாசானவன் பலவிதத்திலே இடர்பாடு கொண்டு வருவான். ஆனாலும் ஆண்டு கடத்தில் நாம் ஒப்பு கொடுக்கிற பொழுது அவரை வழி நடத்துவார். இந்த செய்தி கொடுக்கிறோம், எவ்வளவோ பேர் இருக்கிறது. ஆனால் கூட நீங்கள் தான் ஆர்வத்தோடு கூட அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை மெய்யாகவே கடவுள் ஆசீர்வதிப்பார். ஒப்புக்கெடுத்து நாம் கடந்து புகழலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்காய் கோடான கொடி தோத்திரங்களும் துதிகளும் ஆராதனைகள் எடுக்கிறோம். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். எங்கள் ஆவி ஆன்மா சரீரத்தை ஒப்புக்கொடுக்கிறோம். எங்களுடைய பலவீனங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு தாரும். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு விடுதலை தருவதாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நல் வாழ்வுக்கு வழிநடை காட்டுவதாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் பேசும். உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே பேசும். ஆமீன். பிரியமானவர்களே, ஒவ்வொரு ஜெப வேளையிலும் என் ஆண்டவராகிய கடவுள், என்னை அழைத்த ஆண்டவர், என்னை வழிநடத்திக் கொண்டிருக்கிற ஆண்டவர் எதை சொல்லுகிறாரோ அதை நான் சொல்லுகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது அவர் சொல்வார், என் தந்தை என்ன சொல்லுகிறாரோ அதையே நான் சொல்லுகிறேன் என்றும், எதை செய்ய சொல்லுகிறாரோ அதையே நான் செய்கிறேன் என்றும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தந்தையை மைப்படி சொல்லுவார். இந்த நாளும் ஆண்டுடைய அடிமை இருக்கிற நான் சொல்லுகிறது அதுதான். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதையே நான் சொல்லுகிறேன். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதையும் நான் சொல்லுகிறேன். அவர் என்ன செய்தி நடப்பித்துக் கொண்டிருக்கிறாரோ அதுதான். அவர் தான் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஊழியத்தை எல்லாம் அவர் தான் நடத்தி கொண்டிருக்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, அவர் சொல்லப்பட்ட வார்த்தையை நாங்களோடு சொல்லுகிறது மிக அற்புதமாக இருக்கும். ஆண்டவரில் புதிய படைப்பாக்குவோம் என்கிற ஒரு கருத்தை ஆண்டவர் நமக்குள் வெளிப்படுத்திக் கொடுக்கிறார். ஆண்டவரில் அவருக்குள்ளாக புதிய படைப்பாக்குவோம் என்கிற ஒரு கருத்து. இந்த கருத்து 2 விதத்திலே எஃபெக்ட் ஆகிறது, செயல்படுகிறது. ஒன்று, இந்த எபிரேயரில் நாம் பார்க்கிறோம் அல்லவா, 4ஆம் அதிகாரத்திலே பன்னவன் சொல்லுவது போல ஆண்டுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் உள்ளது, 2 பக்கம் வெட்டக்கூடிய எந்த ஒரு கருவியிலும் போர்க்கருவியிலும்
கூர்மையானது என்று பார்க்கிறோம் அல்லவா? குத்தி ஊடுருவி பார்க்கிற கத்தி என்று பார்க்கிறோம் அல்லவா? இறை வார்த்தை 2 பக்கம் வெட்டக்கூடிய கத்தி, ஊடுருவி குத்தி பாய்கின்ற கத்தி, மூளை மூட்டு வரை எட்டுகின்ற கத்தி, சிந்திக்க வேண்டிய கத்தி இறை வார்த்தை. அப்படிப்பட்ட வார்த்தை என்று பார்க்கிற பொழுது ஒரு பக்கம் ஜபத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, நற்செய்தி பணி செய்து கொண்டிருக்கிறார்களே, ஆத்மியில் இருக்கிறார்களே, அவர்களுக்கான ஒரு கருத்தம். மற்றொரு பக்கம் ஆத்மீகம் இல்லாமல் உலக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே என்று பக்கம். இந்த 2 பக்கம் ஒரு குத்துகின்ற ஒரு கருத்தான் கூறுகிறேன். அப்படி என்றால் இந்த ஜபத்தில் இருக்கிறவர்கள், நற்செய்தி ஆண்டவருடைய காரியங்களை செய்கிறவர்களுக்கு பற்றி நான் சொல்லுகிற பொழுது அவர்களுக்கு எது குத்தப்பட வேண்டும் என்று அல்ல, மாறாக அவர்கள் எழுந்து செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான். அவருடைய ஆண்டுடைய வருகை நாட்கள் மிக சமயமா இருக்கிறபடினாலே இந்த காலகட்டத்திலே நாம் ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற அல்ல, மாறாக ஆண்டவருக்காய் செயல்பட வேண்டும். இந்த நாளிலே எசேக்கியேல் நாம் பார்க்கிறோம். இந்த புதிய படைப்பாக்கும் என்கிற கருத்தை நான் பார்க்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் காட்டிக் கொடுக்கிறார். எசேக்கியேல் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 1 முதல் 5 தெய்வீக திருவசனத்திலே, அந்த 1 முதல் 5 தெய்வீக திருவசனத்தை பார்க்கிற பொழுது அந்த 5 வசனங்களையும் மையமாக கொண்டு தான் அந்த 5 வசனம் 4 வசனத்தை எடுத்துக்கிறேன். அந்த 4 வசனத்திலே கருத்தை நாம் பிரிவாய் பிரித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலாவது என் அன்புக்குறவுகளே, அந்த 5 வசனத்தை எல்லாம் பைபிள் எடுத்திருக்கிறீங்க, குறிச்சு வச்சிருக்கிறீங்க, குறிச்சுக்கிட்டு நான் 2வது பக்கம் சொல்கிறதை கடந்து வரணும், இந்த பக்கம் சொல்வதையும் கடந்து வரணும். முதலாவது நாம் பார்க்கும் எசேக்கியேல் புத்தகம் 37ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கும், ஆண்டவரின் ஆற்றல் என் மீது இறங்கியது. ஆண்டவருடைய ஆற்றல் என் மீது இறங்கியது. பாருங்கள், அதிலே ஆண்டவருடைய ஆற்றல் என் மீது இறங்கியது என்று சொல்லி கொண்டு வருகிறார். ஆண்டவருடைய ஆற்றல் இன்னைக்கு ஆண்டவருடைய ஆற்றல் என் மீது இறங்கியது. எசேக்கியேல் இறைவாக்கினர் சொல்லுகிறார், இன்று நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்படுகிற ஜெப நண்பர்கள் ஒவ்வொருவருமே அப்படி ஆண்டவருடைய ஆவி என் மேலே, ஆண்டவருடைய ஆவி என் மேலே என்று சொல்லிக் கொண்டிருப்போம். அந்த ஆண்டவருடைய ஆவி என் மேலே என்று சொல்லுகிற பொழுது என் அன்புக்குறவுகளே, நாம் பார்க்கணும், அங்கே அவர் கொண்டு வர ஆண்டவர் ஆவி எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை படிச்சீர்கள் அல்லவா? அது ஆண்டவர் ஆவி என் மேலே என்று ஆண்டவர் ஆற்றல் என் மீது இறங்கியது. அவர் என்னை தம் ஆவியால் தூக்கி கொண்டு போய் பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தினார். ஆண்டவர் நம்மையும் சில இடத்துல கொண்டு போய் நிறுத்துவார். அந்த வசனம் சொல்லிருக்கு, ஆண்டவர் ஆற்றல் ஆவி என் மீது இறங்கியது என்று. ஜெப வாழ்க்கையில இருக்கிற என் அன்பு சகோதரமே, ஜெப வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரமே, நான் பரிசுத்த நிரம்பப்பட்டிருக்கிறேன், ஜெபிக்கிறேன், நான் தவறாம ஜெபிப்பேன் சொல்லலாம். சில ஜெபம் பண்ணுவாங்க, எப்ப பாரு ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அனுப்புகின்ற கொண்டு போகிற இடத்துக்கு நாம் போகப்பட வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ஆவி என் மேலே என்று சொல்லுகிற பொழுது, ஆண்டவருடைய ஆற்றல் அந்த ஆவி என் மீது என்று சொல்லுகிற பொழுது, அந்த ஆண்டவருடைய சிந்தையும் எண்ணங்களும் செயல்பாடுகளும் நம்முடைய வாழ்க்கைக்குள் கறந்து வர வேண்டும். புனித பவுலடிகள் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே சொல்லுகிறார், 2ஆம் அதிகாரத்திலே, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்திலே சொல்லுகிறார். அதில் சொல்லுகிறது போது என்ன சொல்லுகிறார் பாருங்கள், கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருக்கட்டும். ஜெபிக்கிற அன்பு சகோதரமே, நாம் எல்லாம் ஜெபிக்கிறோம். அந்த ஜெபிக்கிறது இதோ ஜெபம் பண்ணுகிறது மட்டுமல்ல, சில பேர் மணிக்கணக்கா ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. சில சொல்லாது நல்லதான் இருக்கு. ஆனா சொல்லு, கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருக்கட்டும் சொல்லுகின்றார். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலை என்ன? நாம் ஜெபிக்கிறோம். எதற்காக? நமக்காக. என்னுடைய ஆண்டவர் என்னை ஆசீர்வதி மாட்டவரை, என் குடும்பத்தை ஆசீர்வதி மாட்டவரை, என் பிள்ளைகளை ஆசீர்வதி மாட்டவரை. இதுதான் சிலருடைய ஜெப குறிப்புகளாக ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே என்னை ஆசீர்வதி, என் பிள்ளைகளை ஆசீர்வதி, என் குடும்பத்தை ஆசீர்வதி. ஆண்டவரே அதல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஆவியை பெற்றிருக்கிறேன். ஆண்டவருடைய ஆவியை பெற்றிருக்கிற எனக்குள் அவருடைய சிந்தை, ஆண்டவருடைய ஆவி பெற்றிருக்கிற எனக்குள் அவருடைய சிந்தை, எண்ணம், ஏக்கம், அவருடைய நினைவுகள் எல்லாம் கடந்து வரப்பட வேண்டும் என்றுதான் புனித பவுலடிகள் ஆகிய கூறுகிறார். கிறிஸ்து இயேசுடைய கொண்டிருந்த மனநிலையே அந்த ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு இருக்கப்பட வேண்டும் என்று அங்கே குறிப்பிடுகிறார்.
என்னுடைய ஊழியத்தின் பாதையில நான் காண்கின்றதையும் தூயான உணர்த்தி அப்படி கொண்டு போறேன். பார்க்கணும். அதிலே பார்க்கிற பொழுது கிறிஸ்து கொண்டு மணலை என்ன என்று பார்க்கிற பொழுது நான் என் அன்புக்குரியவர்களே லூக்கா நற்செய்தியிலே 19ஆம் அதிகாரத்திலே 41 42 வசனத்திலே அந்த சொல்லுகின்ற கருத்தை நாம் பார்க்கிறோம். லூக்கா நற்செய்தியிலே 19ஆம் அதிகாரத்திலே 41 42 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அதிலே இயேசு கிறிஸ்துவினுடைய மனநிலை எப்படி இருந்தது பார்க்கணும். இயேசு எருசலேம் நகரை நெருங்கி வந்ததும் அதை பார்த்து அழுதார். இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்க கூடாதா? அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்கலாகாதா? ஆனால் இப்போது அது உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டுள்ளது என்று இங்கே நான் கொண்டு வருகிற பாருங்கள். இயேசு எருசலேம் நெருங்கி வந்ததும் அதை பார்த்து அழுதார். கத்தி 2 பக்கம் கொண்டு வருகிறேன். கத்தினுடைய 2 பக்கம் வருகிறேன். இயேசு எருசலேம் பார்த்து அவர் அழுதார். ஜெப வாழ்க்கையிலே இருக்கிற நாம் ஒவ்வொருவருமே நமக்காக மட்டும் ஜெபிக்க கூடாது. ஆண்டுடைய சிந்தையை பெற்றிருக்கிறவர்களாக, அவருடைய மனநிலை பெற்றிருக்கிறவர்களாக அவர் இயேசு அழுதார். மனம் மாறாத மக்களை பார்த்து அழுதார். இதை 2வது பக்கம் நான் கொண்டு வருகிறேன். என் அன்புக்கிறவர்களே, இதோ இந்த காலத்திலே நாம் மனம் மாறுக்கப்பட வேண்டும். நான் பாரம்பரிய ஒரு வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சொல்லுகிறேன் கூட நம்முடைய இன்னும் பாவ வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருப்பது எப்படி? இந்த நாளிலாவது என்று சொல்லிக் கொடுக்கிறார். இந்த நாளிலாவது. கடந்த நாட்களிலே நான் சென்ற மாதம் புத்தகத்திலே இதோ நாம் விரைவாகவே வருகிறோம். இந்த மாத புத்தகம் தான் இதோ விரைவாகவே வருகிறோம். அவன் செயலுக்கற்ற கைமாறு என் கையிலே இருக்கிறது என்று ஒரு குறிப்பு. ஆண்டுடைய வருகை நாட்கள் மிக சமீபம் என்பதை அதை குறிப்பிட்டு நான் கொண்டு வந்தேன். இன்னைக்கு பார்க்கணும். ஒரு சமூகம் ஆண்டு வருகை பற்றி ஏதோ சொல்லிக் கொண்டு போவார்கள். இன்னொரு சமூகம் அதை பற்றி சிந்திக்காகவே இருப்பார்கள். ஆனால் விவிலியம் சொல்லுகிறது, இதோ விரிவிலத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நாம் விரைவாகவே வருகிறோம். இப்போ என்றெல்லாம் அந்த கருத்துக்களை எல்லாம் நான் கொடுத்திருக்கிறேன். இந்த நாளிலாவது அவருடைய வருகை மிக சமீபமா இருக்கிற இந்த காலகட்டத்திலாவது மனம் திருந்தலாகாதா என்கிற ஒரு கருத்தை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த பக்கம் அவருடைய மனநிலை கொண்டிருக்கப்பட வேண்டும். இந்த பக்கம் பார்க்கிற பொழுது மக்கள் மனம் மாறப்பட வேண்டும். அவருடைய வருகை இதை நான் சொல்லுகிற பொழுது மீண்டுமாக இங்கே கொண்டு வருகிறேன். இந்த கருத்தை கொண்டு வருகிறேன். 1 யோவானிலே 2ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது கிறிஸ்து இயேசுடைய மனநிலை ஈர்க்கப்பட வேண்டும் சொல்லவா, அந்த மனநிலை கொண்டு வருகிற போது அந்த 1 யோவான் 2ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும், அவரோடு இணைந்திருப்பதாக கூறுவோர் அவர் வாழ்ந்தவாறே வாழ கடமைப்பட்டவர்கள் என்று எவ்வளவு அருமையாக சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்கள் யோவான். அவரோடு கூட நான் ஆண்டவரோடு கூட இணைந்திருக்கிறேன், ஆண்டவருடைய ஆவி என் மேலே என்று சொல்லுகின்ற ஜெப நண்பர்களே, ஜெபிக்கிற ஆத்மீயில ஜெபிக்கிற ஜெப நண்பர்களே, நாம் அவர் வாழ்ந்தது போல நாம் வாழப்பட வேண்டும் என்று கட்டாயமா இருக்கிறது, கடமைப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி? அவர் எருசலேம் மக்களை பார்த்து அவர் அழுதார். ஆம், இந்த நாளிலும் நாம் மனமாறாத மக்களை பார்த்தார்கள் அழுகணும். அவர் செய்த காரியம் ஆத்ம பாரம் நமக்கு வேண்டும். ஆத்ம பாரம். இதோ உலக பிரமாணிலே உட்காந்துக்கிட்டு அப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டு அப்படி தூங்கிக்கிட்டு அப்படி கிடையாது. என் அன்புக்குள்ளே ஆத்ம பாரம் வேண்டும். இயேசு மனம் மாறாத மக்களை பார்த்து அவர் அழுதார். இந்த நாளிலாவது மனம் மாறக்கூடாது. இந்த நாளிலாவது அழுதார் என்கிற நிலை இங்கே வேறு. இங்கே கொண்டு வருகிற பொழுது இந்த நாளிலாவது நீ காலத்தை அறிந்திருக்க கூடாதா என்று, ஆண்டுடைய வருகை சமீபமா இருக்கிறது, இந்த நாளிலாவது மனம் மாறக்கூடாது என்று 2 பக்கமும் பார்க்கணும். சரி, இந்த நிலையை நான் கொண்டு வரும் பொழுது அந்த எசேக்கியேல் இறைவாக்கினரை ஆண்டுடைய ஆவி ஆட்கொள்ளப்பட்டது. அவரை எடுத்துக்கொண்டு ஒரு பள்ளத்தாக்கிலே கொண்டு போகப்பட்டது பார்க்கிறோம். ஒரு பள்ளத்தாக்கிலே கொண்டு போகப்பட்டது இருக்கும். அந்த பள்ளத்தாக்கிலே சுற்றி பார்க்கிற பொழுது நிலையை நான் இப்பொழுது அடுத்த வசனம் எசேக்கியேல் புத்தகம் 37ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்தை பார்த்தோம். அடுத்த 2வது வசனத்தை தயவு செய்து எடுத்து படிக்கலாம்.
அவர் என்னை தம் ஆவியால் தூக்கி கொண்டு போய் அவர் தம் ஆவியால் தூக்கி கொண்டு போய் பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தினார். பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தினார். அங்கே எலும்புகள் மிகுதியாய் கிடந்தன. அங்கே எலும்புகள் மிகுதியாய் கிடந்தன. அவர் அவற்றை சுற்றி என்னை நடத்தி சென்றார். அங்கே பள்ளத்தாக்கின் நடுவில் மிக பல எலும்புகள் கிடந்தன. அவை மிகவும் உலர்ந்தவையாய் இருந்தன. என் அன்பு கூறவர்களே, அருமையான ஒரு வார்த்தை இது. நான் படிக்கிற பொழுது பல ஆண்டுகளுக்கு முன்பு இது படித்ததுதான். படிச்சுட்டு எனக்குள்ள அழுக வந்தது. பள்ளத்தாக்கிலே கொண்டு போகிறார். அங்கே விழுந்த எலும்புகள் இருக்கிறது. அந்த விழுந்த எலும்புகள் அதே காட்டுறார். பாருங்க சொல்லி காட்டுறார். எசேக்கியேல் இறைவாக்கினரிடம் காட்டுறார். விழுந்த எலும்புலாம் காட்டுறார். இதை நான் ஏற்கனவே கூட நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். எனக்கு சமீப காலத்திலே ஆண்டவர் ஒரு காட்சி வழியாக கொடுத்தார்னாக்க ஒரு இருள் சூழ்ந்த நிலை. அந்த இடத்துல ஒரு கையிலே பெட்ரமாஸ் லைட் மாதிரி லைட்டை பிடிச்சுக்கிட்டு ஒருத்தர் வர காட்டிட்டு வா நான் சில இடத்தை காட்டுறேன். அந்த பெட்ரமாஸ் லைட்டை பிடிச்சுக்கிட்டு அப்படியே வெளிச்சை பிடிச்சுக்கிட்டு ஒருத்தர் கூட்டி போறார். கை மாத்திரம் தான் தெரியுது, அப்பாரமெல்லாம் தெரியுது அது ஆண்டோடைய கைன்னு. அந்த கை கூட்டி போயிட்டு ஒரு இடத்தை காட்டினார். அங்கே பார்த்தா என்றால் எல்லாம் மது பானத்திலே அறிந்து அங்கே பாவமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மதுபானத்தில் பார்த்தாயா என்று காட்டினார். அடுத்த இடத்தை கொண்டு போனார். அப்படியே வா என்று கூட்டி போயிட்டு வேற ஒரு இடத்தை காட்டினார். அங்கே பார்த்தான் விபச்சார வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தது. வேறொரு இடத்தை கூட்டி கொண்டினார். அங்கே பார்த்தால் தாறுமாறான வாழ்க்கை, தவறான வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவருக்கு விரோதமான தவறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்படி ஒவ்வொரு இடத்தையும் ஆண்டவர் கட்டி கொடுத்தார். அதை பார்த்த நாள் முதல் நான் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறேன். எசேக்கியேல் இறைவாக்கினருக்கு ஆண்டவர் காட்டினார். அந்த ஆவியார் பெற்றுக் கொண்டிருக்க அந்த எசேக்கியேல் இறைவாக்கி காட்டினார். பார், இந்த எலும்புகள் எல்லாம் பார் என்று. அந்த எலும்புகள் எல்லாம் பார் என்று சொல்லுகிற பொழுது என் அன்பு கூறவுகளே எனக்கு ஒரு நிலை வருகிறது. எப்படி? நாங்கள்லாம் கிராமத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், நானும் சகோதரர் எல்லாம் கிராமத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். அங்கே ஏதாவது இறப்பு உண்டாண்டால், யாராவது இறந்து விட்டார் என்றால் கல்லறை தோட்டத்திலே கல்லறை தோட்டத்திலே குழி எடுப்பார்கள். அந்த கல்லறை இடம் இல்லாதனால அந்த அப்ப பார்க்கும்போது பழைய கல்லறை தான் நோண்டுவார்கள். புதிய கல்லறை பாடி இருக்கும். அதனால பழைய கல்லறை அது எடுக்கிற பொழுது அது இருக்கிற அந்த இறந்து போனவருடைய அந்த எலும்பு தான் இருக்கும். அதெல்லாம் போயிடும், எலும்பு தான் இருக்கும். அது எடுத்துக்குப்பாங்க. எனக்கு அப்ப காட்டது எலும்புகளை காட்டினார். அந்த விழுந்த எலும்புகள், அந்த எலும்புகளை காட்டுவார். இந்த கருத்தை என்னை காட்ட உடனே எனக்குள்ள என்ன தோன்றியது தெரியுங்களா? என் அன்புக்குறவுகளை, இந்த உலகத்திலே பாவ வாழ்க்கையிலே வாழ்கிற எந்த ஒரு மனிதனை பார்த்து ஆண்டவர் சொல்லுவது என்ன? இறந்து போதாது இவன் பாவத்திலே இறந்து போனான். பாவத்திலே வாழ்கிற ஒரு மனிதனை இவன் இறந்து போனான் என்று சொல்லுகிறார். நம் ஊதாரி மகனுடைய வாழ்க்கையில பார்க்கிற பொழுது பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க என் மகன் இறந்து போயிருந்தான் சொல்றார். இப்போ பாவத்திலே வாழ்கிற ஒரு மனிதன் இறந்து போயிருக்கிறான், இறந்த பிணமாக இருக்கிறார். அதை பத்தி நான் நிறைய சொல்லணும் இருக்கிறான். அதே நான் பார்க்கிற பொழுது பல வருடங்கள் பாவ வாழ்க்கையிலே வாழ்கிற ஒரு மனிதன், பாவ வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன் இறந்து போன ஒரு எலும்பாக இருக்கிறான். பார்க்கணும் பாருங்க. அது எசேக்கியேல் இறைவாக்கினர் போய் காட்டுறான்ட்டுக்கு ஹரியாவான்ட்டுக்கு. அப்ப அதெல்லாம் இருக்கு எல்லாம் எலும்புகள், வாழ்க்கையிலே வாழ்ந்து இறந்து போன அநேக வருடங்கள் இறந்து போன எலும்புகள். சில பேர் புதுசா இருந்தாக்க அப்ப செத்து போன பணமா இருப்பாங்க. அல்ல இறந்து போன வாழ்க்கையிலே பல வருடங்கள் வாழ்க்கைக்கு அடிமையா இருக்கிற ஒவ்வொரு மகளும் இறந்து போன எலும்புதான், உழந்து போன எலும்புகளா இருக்கிறார்கள் என்று
என் அன்புக்குரியவர்களே, இதை நான் பார்க்கிற பொழுது ஆண்டவர் என்னை சுற்றி காண்பித்தார். அந்த எசேக்கியேல் இறைவாக்கினர் அந்த எசேக்கியேல் இறைவாக்கி சுற்றி காண்பித்தார் என்று பார்க்கிறோம். அதே கருத்தை அன்புக்குரியவர்களே, அதே கருத்தை அதே எசேக்கியேல் ஆகமத்திலே 9ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்தை நீங்க படித்து பாருங்கள். அந்த கருத்துக்கும் ஒத்து வரும். எசேக்கியேல் 9 அதே எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்திலே சுற்றி அவர் காண்பித்தார். அன்னைக்கு என்ன எலும்பெல்லாம் அவர் சுற்றி காண்பித்தார். இன்று அங்கே பார்க்கிறோம். எசேக்கியேல் 9:4 பார்க்கிறோம். ஆண்டவர் அவரை நோக்கி நீ எருசலேம் நகரெங்கும் சுற்றி வந்து எருசலேம் நகரையெல்லாம் சுற்றி வந்து அதனுள் செய்யப்படும் எல்லா அருவருக்கத்தக்க செயல்களுக்காகவும் பெருமூச்சு விட்டு புலம்பும் மனிதர்களுக்கு நெற்றியில் அடையாளம் இடு என்றார். நெற்றியிலே அடையாளம் இடு என்று சொன்னார். நெற்றியிலே அடையாளம் யாரெல்லாம் நகரம் சுற்றி வந்து அதனுள் செய்யப்படுகின்ற எல்லா அருவருக்கத்தக்க செயல்களுக்காகவும் யார் ஒருவர் அழுது புலம்பி கண்ணீர் விட்டு அழுகிறார்களோ அவர் நெற்றியிலே அடையாளம் இடு என்று சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் விவிலியத்தை தொடர்ந்து படிக்கிற மக்களாக இருப்பீர்களானால் அதற்கு கீழே இருக்கிற பகுதியெல்லாம் நீ படித்து வாருங்கள். எப்படி சொல்லுகிறது? அந்த நெத்திலே அடையாளம் எடுக்கப்படுகிற மனிதன் மட்டும் பாதுகாக்கப்படுகிறான், மற்றவர்கள் எல்லாம் அழித்து ஒழிக்கப்படுகிறது. இது ஆண்டுடைய வருகை மிக சமீபமாக இருக்கிற காலத்திலே இந்த நெத்திலே அடையாளம் எடுக்கப்படுகிற மகன் தான் பாதுகாப்பான். சரி, அதை பத்தி நான் நிறைய சொல்லிக்கிட்டு போக முடியும். இங்கே பொங்கடித்து ஓடி ஓடுகிறது. என்ன செய்கிறது? என் அன்புக்குரியவர்களே, அங்கே பார்க்கிறோம். எருசலேம் நகரை பட்டணம் சுற்றி பார்த்து யார் ஒருவர் அழுது புலம்பி கண்ணீர் விடுகிறார்களோ அவர் நெற்றிலே அடையாளம் விடும் என்று. என்ன அடையாளம்? இதன் ஏற்கனவே நான் சொல்லிருப்போம் போல ஜெப ஆவியின் அபிஷேகம் என்கிற ஒரு செய்தியிலே கொடுத்திருக்கிறேன். அந்த தொடர்ச்சி போயிட்டு வேற இதில் போயிட்டு இருக்கும். ஜெப ஆவியின் அபிஷேகம் இருக்கு. அந்த ஜெப ஆவியின் அபிஷேகம் அந்த மாதா டிவியில் கொடுக்கப்பட்ட செய்திகளை நீங்கள் யூடியூப்பிலே டிவைன் லைட், அது நீங்கள் மாதா டிவியில் கொடுக்கப்படுகிற செய்திகளை யூடியூப்பிலே டிவைன் லைட் மினிஸ்ட்ரி அல்லது பிரதர் செல்வநாத் என்று போட்டு பார்த்தனாக்க அதுல மாதா டிவியில் கொடுக்கப்பட்ட எல்லா செய்தியிலும் வந்திருக்கிறது. அதுல ஜெப ஆவியின் அபிஷேகம் என்கிற ஒரு தலைப்பை எடுத்து பார்க்கலானால் இந்த கருத்தை அங்கே அப்படி வேற இடத்துல கொண்டு போயிருக்கிறேன். சொல்லுகிறது, யார் நெத்தில அடையாளம் விடப்படுதோ அவன் நெத்தில யார் அழுகிறார்களோ அவன் நெத்தில இயேசு எருசலேம் மக்களை பார்த்து, மனமாறாத மக்களை பார்த்து அவர் அழுதார். அவருடைய ஆவியை பெற்றிருக்கிற எந்த ஒரு மகனும் மகளும் அழுவார்கள். அவருடைய சிந்தையை பெற்றிருக்கிற மக்கள் அழுவார்கள். இது சாதாரணமான காரியம். அவர் அழுவார்கள். இந்த அழுவார்கள் சொல்லுகின்ற பொழுது அவர்களாக அழுவதில்லை. அவர் தன்னுடைய கடவுள் அந்த ஆவியை, அவருடைய அந்த மண்டாட்டின் ஆவியை, விண்ணப்பத்தின் ஆவியை, அழுகின்ற ஆவியை நமக்குள் கொடுக்கின்றார். சக்கரியாஸ் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பார்க்கிற பொழுது, சக்கரியாஸ் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பார்க்கிற பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை உண்டு. நான் தாவீதின் குடும்பத்தார் மேலும் எருசலேமில் குடியிருப்போர் மேலும் இரக்க உள்ளத்தையும் மன்றாடும் மனநிலையையும் பொழிந்தருள்வேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் ஊடுருவ குத்தியவனையே உற்று நோக்குவார்கள். அவனை உற்று நோக்கி ஒரே பிள்ளையை பறிகொடுத்து ஓலமிட்டு அழுபவரை போலும், இறந்து போன தம் தலைப்பிள்ளைக்காக கதறி அழுபவர் போலும், தம்முடைய தலை பேருக்காக பிள்ளை இறந்து விட்டது அழுது போலும் மனம் கசந்து அழுவார்கள். இது சக்கரியால் 12ஆம் அதிகாரத்திலே 10ஆவது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அழுவார்கள். நான் ஆவியை பொழிவேன், என் இறக்க உள்ளத்தை மன்றாடுகிறே பொழிவேன். அவர்கள் இப்படியாக நான் எப்படி அழுதேனோ அதே போல அழுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் முன்ன சென்னையில் எசேக்கியேல் 9:4 பின்னாடி இப்பெல்லாம் படிங்க சொன்னல்லவா, இதுலயும் கூட படிங்க. சக்கரியாஸ் 12ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம் படிச்சீங்களா, அது கீழ்ப்பகுதியில 14ஆம் வசனம் படிப்பீங்களானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கும். ஆங்காங்கே கூட்டமாக அமர்ந்து அழுவார்கள்.
ஒவ்வொரு குடும்பமாக ஒவ்வொரு சமூகமாக கூடி அழுவார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஆவிக்குரிய பிள்ளைகள் எல்லாம் அந்த இயேசுடைய சிந்தையை பெற்றிருக்கிற ஒவ்வொரு நிலையிலும் மனம் மாறாத மக்களை பார்த்து வாழ்க்கையில வாழ்க்கிற மக்களை பார்த்து அழுவார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அழுவார் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரமே, 2 பக்கமும் கத்தி கொடுக்கின்றேன். அந்த கத்தி கூறு மட்டும் ஒரு பக்கம் ஜப வாழ்க்கையிலே வாழ்கிற மக்கள் ஏதோ பெயருக்கு ஜப வாழ்க்கை என்று இல்லாதபடி கடந்து வரணும். இன்னொரு பக்கம் வாழ்கிற பொழுது ஏதோ கிறிஸ்தானத்தில் வாழ்கின்றோம், வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் மனம் மாறுகிற கட்ட வர வேண்டும் என்று கொண்டு வருகிறேன். பார்க்கணும் பெரிய மனங்களை இந்த முதல் நிலையை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறது. நம்மளால் ஒரு புதிய படைப்பாக்க மாற்றப்பட வேண்டும். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்திலே 1-5 வசனத்தை நாம் சிந்திக்கலாம் என்று கொண்டு வந்தேன். அதுல 2 வசனம் தான் சொல்லியிருக்கிறேன் இல்லைங்களா? அது சொல்லுகிற பொழுது எனக்குள்ளாக பயங்கரமான பாரம் 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 உலர்ந்த எலும்புகள் என்று சொன்னேனே, அதனை பார்க்கிற பொழுது இன்றும் வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் எல்லாம் எலும்புகளாக தோன்றுகிறார்கள். எசேக்கியேல் இறைவாக்கினருக்கு முன்பாக அவர் காட்டுகிறார், எலும்புகை காட்டுகிறார். இன்று உங்களுக்கும் எனக்கும் ஒவ்வொருக்கும் முன்பாக வாழ்க்கையிலே வாழ்ந்த எலும்புகளாக தோன்றுகிற மக்களை காண்பிக்கிறார். எத்தனை வருடம் வாழ்க்கையிலே வாழ்கிறார், குடி போதையிலே குடி பழக்கத்துக்கு அடிமையாயிருக்கிறான், அவன் எலும்பாயிருக்கிறான். விபச்சாரத்திலே அடிமைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை வருடங்கள் பாருங்கள், எலும்புகளாய் இருக்கிறார். ஒவ்வொன்றும் காட்டிக் கொடுக்கிறார். விளந்த எலும்புகள். இந்த விளந்த எலும்புகள் உயிர் பெற்று எழுமா என்று ஆண்டவர் கேட்கிறார். அந்த 3வது வசனம் அப்படியா இருக்கும். இந்த எலும்புகள் எல்லாம் உயிர் பெற்று எழுமா என்று ஆண்டவர் கேட்கிறார். எசேக்கியேல் இறைவாக்கின்ற அப்போ எசேக்கியேல் இறைவாக்கின என்ன சொல்ல முடியும் இன்றைக்கு? அது அவருக்குள்ளாக ஆமன் சொல்றதா? ஆமாம், உயிர் பெற்று எழுந்து சொன்னாங்க நம்பிக்கையின் மாதிரி இருக்கும். இல்லைன்னா அது நம்பிக்கை அற்றதா இருக்கும். ஆண்டவர் எல்லாம் உமக்கு தெரியுமே கப்புன்னு ஒரே வரை முடிச்சுட்டாரு அவர். அந்த எசேக்கியேல் 37 வசனத்துல எல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே சொல்லிட்டாரு. இருக்கு மாறுவாங்கன்னா மாறுவாங்க, இல்லைன்னா ஆட்சியில் முடிக்கிறார். என் அன்புக்குறவுகளை பார்க்கணும். நான் சொல்லப்பட்ட கருத்துக்கள் ஒரு பக்கம் ஜபன் நண்பர்களாக இருக்கு. ஜபத்தில் இருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கை பெற்றிருக்கிற மக்கள் ஜெபிப்பது எப்படி என்றும் அடுத்தது ஆண்டவருக்காக செயல்பட வேண்டும் என்றும் தான் காட்டிக் கொடுக்கிறார். கருத்தை நாம் கொண்டு வரலாம். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தை 4வது வசனத்தை கொண்டு வாருங்கள். அவர் என்னிடம் உரைத்தது, நீ இந்த எலும்புகளுக்கு இறைவாக்கு உரை. நீ இந்த எலும்புகளுக்கு இறைவாக்கு உரை. உலர்ந்த எலும்புகளே ஆண்டவரை வாக்கை கேளுங்கள் என்று சொல். உலர்ந்த எலும்புகளே ஆண்டவர் வாக்கை கேளுங்கள் என்று சொல். ஆண்டவர் வாக்கை கேளுங்கள் சொல். வாக்கு உலர்ந்த எலும்புகளுக்கு அங்க இறைவாக்கு உரைக்கணும். உலர்ந்த எலும்புகளே, பல நாள் வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எலும்புகளே, வாழ்க்கையிலே வாழ்ந்து எலும்புகளாய் இருக்கிற எலும்புகளே, உலர்ந்த எலும்புகளே, ஆண்டுடைய வாழ்க்கையை கேளுங்கள் என்று சொல்லுங்கள். சொல் என்று ஆண்டவர் கேளுங்கள், அவர் சொல்லுன்னு சொல்லுகிறார். சொல்ல என் அன்புக்குள்ள அப்படி சொல்லுகிறது எப்படி நீ பார்க்கணும். இன்று ஆண்டுடைய வசன வார்த்தையை சொல்லுங்க. இன்னைக்கு எல்லா ஜெபமடுகிற நிலையை நான் முன்னே சொன்னேன். எப்படி எல்லாம் அவன் பாட்டு ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. கண்ணீர் கதறி அழுகணும் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. சரி விடுங்க. அடுத்தது ஜெபிக்கிறார்கள், ஆனால் நற்செய்தியை யார் அறிவிப்பார்கள்? எசேக்கியேல் இறைவாக்கின சொல்லி கொண்டு போய் காட்டார் பாருன்ட்டுக்கு. அதே போலத்தான் ஜெபத்திலே வாழ்கிற என் அன்பு சகோதரமே, உங்க ஒவ்வொரு ஆண்டவர் காட்டுகிறார். உங்க ஊர்ல, உங்க பகுதியிலே, உங்களுடைய வட்டாரத்திலே, உங்களுடைய பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் காட்டுகிறார். இவரெல்லாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பாரு பார் என்று காட்டிக் கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு இறைவாக்கு சொல்லணும். இந்த அதே எசேக்கியேல் புத்தகத்துல எசேக்கியேல் ஆகமத்துல இறைவாக்கிற பயங்கரமா
கிண்டில் இருக்கிறார். நான் பார்க்கணும். எசேக்கியேல் ஆகமத்திலே நீ பார்க்கும் பொழுது 3ஆம் அதிகாரத்தை எடுத்து படித்து பாருங்கள். 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிடுங்க. அதிலே சொல்லப்பட்டிருக்கு ஆண்டு அதிகம் அப்படித்தான் ஆண்டவர் என்ற ஒரு உருளை சொல்லை கொடுத்தார். எசேக்கியேல் ஆகமத்திலே 3ஆம் அதிகாரத்திலே நீங்க படிக்கணும் பார்க்கும்போது அந்த 3-4 வசனம் 3-4-5 வசனம் நல்லா இருக்கணும். எது குறிச்சுக்கிட்டுங்க படிக்கிட்டு இருக்கு. இப்ப 4வது வசனத்திலே படிச்சு பார்க்கணும். ஆண்டவர் என்னை நோக்கி மானிடா புறப்படு இஸ்ரவேல் வீட்டாரிடம் போய் என் சொற்களை அவர்களுக்கு எடுத்து கூறு. பாருங்க மானிடா. அதுக்கு முன்னாடி வசதி பார்ப்பனாக்க ஆண்டவர் ஒரு ஓலைச்சொல்லை கொடுக்கிறார். இந்த ஓலைச்சொல்லை தின்று வயிறு நிரப்பு சொல்லுகிறார். வயிறு சாப்பிட்டா அப்படி இனிப்பா இருக்கிறது. இப்ப போய் சொல்லியாருக்கு ஓலைச்சொல்லை கொண்டு சொடுக்கிறாரு, சாப்பிடுறாங்க. அந்த 2-3 வசனம் பார்க்கணும். இறைவசன வார்த்தையை வாசிக்கிற சகோதரமே, ஆண்டுடைய வசன வார்த்தையை படிக்கிற சகோதரமே, சாப்பிட்டோம்னா அப்படி இருக்க கூடாது. சொல்லணும். ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். புறப்பட்டு போயிருக்கும் மானிடா புறப்படு இஸ்ரவேல் வீட்டாரிடம் போய் என் சொற்களை எடுத்து கூறு. அவங்க எப்படிப்பட்ட மக்கள் என்று அடுத்த வசனம் சொல்லிக் கொடுக்கும். அவர்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள் தான். 4வது 5வது வசனத்தை படிச்சு பார்த்தனாக்க கருத்துக்கள் எனக்கு சொல்லு தூயன் உணர்த்துறாரு. சொல்லுங்க அதை பார்க்கிற பொழுது 5வது வசனம் பார்க்கணும். ஏனெனில் புரியாத பேச்சும் கடின மொழியும் உடைய மக்களிடம் அல்ல, இஸ்ராயேல் வீட்டாரிடம் நீ அனுப்பப்படுகிறாய். பாருங்க, இஸ்ரேல் வீட்டாருமே புரியாத பேச்சும் கடின மொழியும் விளங்குகின்ற அந்த அங்க மக்களும் சாதாரணப்பட்டிருக்கல. சாதாரண இஸ்ரேலிடம் அப்போ அவங்களுக்கு அவர்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள், அவர்கள் செவி கொடுக்க மாட்டாங்க பயங்கர சொல்லப்பட்டிருக்கு. அவங்க அப்படிதான் இருப்பான்னு. என் அன்புக்குறவுகளே, இதை நான் சொல்லுகிற பொழுது எனக்குள்ளாக ஒரு நினைவு இருக்கு. அது போய் சொல்ல அப்படி அந்த அதிகாரத்தை தயவுசெய்து நீங்க படிச்சு பாருங்க. எப்படி சொல்லி கொடுக்க நாம் என்ன எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கணும். அந்த இசைக்கு நிறைவாக்கி மட்டும் சொல்லி அது கதையா போனதல்ல, அது வரலாற்று முடிந்து போனதல்ல. இன்று எசேக்கியேல் நீங்கள் தான், என்று எசேக்கியேல் நீங்கள் தான், எசேக்கியேல் நான் தான். நாம் ஒவ்வொருவரும் எசேக்கியேல மாறி போனாக எல்லாம் எப்படி இருக்கும் பார்க்கணும். நான் நான் சொல்லுகிற பொழுது ஒரு 20 வருடத்துக்கு முன்னாடி எங்களுடைய மறை மாவட்டத்தில் ஒரு பங்குல நான் இறைவார்த்தை கொடுத்துக் கொண்டிருந்தேன். அந்த பீடத்தாண்டு இருந்து இறைச்செய்தி கொடுத்துக் கொண்டிருந்தேன். அந்த பங்கு பாதிரி அந்த வழியை போட்டிக்குள்ள உட்கார்ந்துருக்கிறார். அவரு இறைச்செய்தி கேட்டுக்கிட்டு அந்த அப்படியே அமைதியா உட்காந்துட்டு இருக்கிறார். அப்ப அந்த ஊர்ல இருக்கிற ஒரு குடிக்கார ஒரு மகன் பயங்கரமான ஒரு நிலையில இருக்கு. அவர் பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிட்டாரு. இவன் யார், அவன் பீடத்தாண்ட போயிட்டு பேசுகிறவன், அப்படி இப்படின்னு பயங்கரமா சொல்றார். அப்ப அந்த பங்கு பாதிரி நான் தம்பா பர்மிஷன் கொடுத்திருக்கிறேன், நான் சொல்லிதான் செஞ்சிட்டு இருக்கிறாரு. அவர் கடவுளுடைய அருளை பெற்றிருக்கிறாரு, அவர் பேசுறாரு. இந்த நம்ம தமிழக திருச்சபையானது அவனுக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்றான். அங்கீகாரம் இல்ல, அவங்க போக கூடாது, அவன் பேசக்கூடாது அப்படின்னு பயங்கரமா திட்டுக்கு. இன்றைக்கு பங்கு பாதிரி எவ்வளவோ சொல்லி கொடுத்து பார்த்தார், முடியல. இந்த நான் சொல்லும் போது எல்லாரும் அந்த ஊருக்காரெல்லாம் கேட்பாங்க போட்டுருக்கோம் பங்கு மக்கள் வைக்கும். அப்புறமேல சரி நான் வெளியே வந்துட்டு நான் அவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், கடவுள் உன்னை அன்பு செய்கிறார் சொல்லிட்டு வந்துட்டேன். கடவுள் உன்னை அன்பு செய்கிறான்ட்டு நான் பாட்டு பயங்கரமா கத்திட்டு இருக்கிறான். நான் பலமா கூட கடவுள் உன்னை அன்பு செய்கிறார் சொல்லிட்டு நான் பாதரன் அனுப்பிட்டேன் வந்துட்டேன். என் அன்புக்கர்களே, சில நாட்களுக்குள்ளாக அவனுக்கு உடல் நோய் உண்டானது. மரண படுக்கையிலே கடந்து வந்தார். நான் சொன்ன கடவுள் அன்பு செய்கிறான்கிற ஒரு வார்த்தையை அப்படியே அவனுக்குள்ளாக அந்த விதையாய் தோன்றி அவனுடைய கண்ணீரை சிந்திக்க வைத்தது. அப்புறமேல கூப்பிட்டு கேட்டேன், நான் அப்ப பண்ணிட்டு வந்தேன். அவர் இறந்து போயிட்டார். என் அன்புக்கர்களே, நான் சொல்லுகிறது என்றால் எப்படிப்பட்ட நிலை இருந்தாலும் நாம் சொல்லணும் சொல்லுகின்ற கருத்தை தான். அந்த எசேக்கியேல் ஆகமத்திலே அந்த 3ஆம் அதிகாரத்திலே கடைசி வசனத்தை நீ படித்து பாருங்கள். அதுல 27ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன,
நான் உன்னோடு பேசும்போது நான் உன்னோடு பேசுவது உன் வாயை திறப்பேன். உன் வாயை திறப்பேன். நீ அவர்களிடம் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே என்று சொல். நீ அவர்களிடம் தலைவராகிய ஆண்டவராக கூறுவது இதுவே, கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, ஆண்டவராகிய கடவுள் கூறுவது இதுவே என்று சொல். கேட்பவன் கேட்கட்டும், கேட்கவன் கேட்கட்டும், மறுப்பவன் மறுக்கட்டும், மறுக்கட்டும். ஏனெனில் அவர்கள் கலகம் செய்ய விட்டார்கள். பார்க்கணும், அவன் கேட்கட்டும், போகட்டும், செல்லுகிறார். என் ஜப நண்பர்களே, நாம் ஜெபிப்ப நிலையை மாற்றணும். அதிகமாய் ஆவியின் அந்த கிறிஸ்தியன் சிந்தை கொண்டு வரணும். அந்த இசைக்கலை போல நாம்பளும் ஆண்டுடைய வசன வார்த்தைகளை சொல்வது கடந்து போகணும். நான் சொல்லுகிற பொழுது என் அன்புக்குரியவர்களே, அந்த ஊருக்கு எத்தான் சொல்லுகின்றேன், செய்யணும். இப்படிலாம் கொண்டு வருகிற பொழுதுதான் ஆண்டவர் நம்மை உயர்த்துவார், படிப்படியா நம்ம உயர்த்தி கொண்டு வருவார். பிரைஸ் தி லார்ட். அப்படியே பார்க்கணும் என் அன்புக்குரியவர்களே. அந்த மக்களில் இந்த கருத்தை நான் சொல்லுகின்றேன். சரி, அடுத்து ஒரு கருத்தை எனக்கு கொண்டு போகல, நேரமாகி விட்டது. ஜெபிங்க, இந்த ஊழியத்துக்காக ஜெபிங்க, இன்னும் அதிகமா நற்செய்தி தெரிவிக்கின்ற காரியங்களுக்காக நீ ஜெபிங்க. பார்ப்பதோடு மற்றும் இந்த கேட்பதோடு மட்டும் இருக்கக்கூடாது. இந்த ஊழியத்துக்காக ஜெபிங்க, இன்னும் அதிகமான நற்செய்திகளை கொடுப்பதற்கான வழிகளை ஆயத்தப்படுத்தி ஆண்டவர் தரணும். ஜெபிங்க. அடுத்து பார்க்கலாம். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்தை நாம் படிக்கிற பொழுது அங்கே பார்க்கிறோம். அந்த வார்த்தையை அவரோடு சொல்லு, ஆண்டவராய் கடவுள் இந்த வாயை சொல்லும் சொன்னாரு. அவரிடம் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே என்று சொல்லு என்று சொன்னாரு. அப்படி கூறுவது இதுவே என்று சொல்லுகிற பொழுது அதிலே பைபிளை பார்க்கிறோம். யோவான் 6ஆம் அதிகாரத்திலே 63ஆம் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் கூறுகிற வார்த்தை ஆவியும் உயிருமாயிருக்கிறது, ஆவியும் உயிருமாயிருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டு, ஆவியும் உயிருமா. அப்போ அதில் உள்ள ஒரு வார்த்தை போய்கொண்டிருக்கின்றான். சரி, இதை கருத்தை மையமாய் வைத்து எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்தை படித்து பாருங்கள். தலைவராகிய ஆண்டவர், கடவுளாகிய ஆண்டவர் இந்த எலும்புகளுக்கு இவ்வாறு கூறுகின்றார், நான் உங்களுக்குள் உயிர் மூச்சு புக செய்வேன், நான் உங்களுக்குள் உயிர் மூச்சு புகட்டுவேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். பாருங்கள் பிரிவுகளே, பல வருடங்கள் பாவ வாழ்க்கையிலே வாழ்கிறான் என்பதல்ல, பாவிகளை தேடி வந்த ஆண்டவர், பாவிகளை நேசிக்கிற ஆண்டவர், பாவிகளை தேடி வந்த ஆண்டவர், பாவிகளை நேசிக்கிற ஆண்டவர். அங்கே சொல்லுகின்றார், நீங்க மனம் மாறுவீங்க, நீங்க நல்ல பிள்ளைகளாய் மாறுவீங்க, என்னுடைய பிள்ளைகளாய் மாறுவீங்கன்னு அவர் சொல்லுகிற வார்த்தையை பார்க்கணும். நீங்க மாறுவீங்க, உங்களுக்குள்ள உயிர் மூச்சு கடந்து வரும், நீங்க நல்ல பிள்ளைகளா மாறுவீங்க என்று அவருடைய சொல்லிடுச்சல. அவர் கடவுளாகி ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு உயிர் மூச்சை புகச் செய்வேன், நீங்களும் உயிர் பெறுவீங்க, நல்ல பிள்ளைகளாக மாறுவீங்க, என்னுடைய பிள்ளைகளாய் மாறுவேன் என்று சொல்லி கொடுக்கிறார். ஏனெனில் உன் பாவத்தை நான் மன்னிக்கிறேன், நீ பாவம் செய்தாய், உன் பாவத்திலே இப்படி போகும் சொல்லுவதில்லை, நீ பாவத்திலே மறந்து போன சொல்லலை, இவ்வளவு நாள் பாவம் செய்திருக்கிறாய், இவ்வளவு காலகட்ட பாவம் பண்ணுகிறாய், அப்படி பண்ணல, உன் பாவத்தை நான் மன்னிக்கிறேன், நீ ஒரு புதிய படைப்பாய் மாற வேண்டும் என்று விரும்புகிறேன், உனக்கு ஒரு ஆவியை தருகிறேன், உன் ஆவியை புகுத்துகின்றேன், நீ ஒரு மகனாக என் மகளாக நீ மாறப்பட வேண்டும் என்று அந்த எலும்புகள் கடந்து வரும். இதுதான் புதிய படைப்பாக்கிற கருத்து. நான் சொல்லுகிற பொழுது நண்புக்குறவுகளே, நான் இந்த பக்கம் ஜப நண்பர்களை குறித்து சொல்லேன் அல்லவா, ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருமே செய்யப்பட வேண்டும், ஆண்டவர் அழைக்கப்பட்ட ஒவ்வொரு செய்யப்படும், அப்பொழுதுதான் இந்த உலகத்திலே மீட்பு கிடைக்கும். இல்லாத உலக போக்கிலான பக்தியும் முயற்சியிலும் அப்படியே வாழ்ந்து கொண்டிருப்பது எப்படி? ஆண்டவர் வருகிற நாட்கள் மிக சமீபமா இருக்கிற காலகட்டத்திலே நாம் இருப்பது எப்படி? செல்லணும், பாவிகள் மனம் திரும்பணும். ஓ மை லார்ட் ஜீசஸ், எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பாரம். சரி, இந்த வசனத்தை நீ படித்தபடி எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்தை படிச்சீங்க அல்லவா, அந்த வசனத்தை படிச்சீங்க பொழுது, நான் அந்த பாவிகளை மன்னிக்கின்றேன், நான் குற்றம் மன்னிக்கிறேன் சொல்ல. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்திலே 30-31 வசனம். எசேக்கியேல் தான் எடுத்து படிங்க. 18ஆம் அதிகாரத்திலே, எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்திலே 30-31 வசனம். அதுல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு இஸ்ரவேல் வீட்டாரே, ஒவ்வொரு மனிதரையும் அவருடைய வழிகளை கொண்டே நான் தீர்ப்பிடுவேன்,
என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். மனமாறி உங்கள் குற்றங்கள் அனைத்தையும் விட்டு விலகுங்கள். மனமாறி உங்கள் குற்றங்கள் அனைத்தையும், அந்த எலும்புகளை பார்த்து சொல்கிறார், எலும்புகளை பார்த்து மனம் மாறி உங்களுடைய குற்றங்கள் அனைத்தையும் விட்டு மனம் மாறுங்கள். அப்போது தீமை உங்கள் வீழ்ச்சிக்கு காரணமாய் இராது. எனக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டு விடுங்கள். எனக்கு எதிராக நீ பேச எல்லா குற்றங்களையும் மட்டும் விலகுங்க. புதிய இதயத்தையும் புதிய மனத்தையும் பெற்றுக் கொள்ளுங்கள். புதிய இதயத்தையும் புதிய மனதையும் பெற்றுக் கொள்ளுங்கள். இஸ்ராயேல் வீட்டாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? நீங்கள் ஏன் சாக வேண்டும்? எப்படி சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்க. மனம் மாறுங்க, மனம் மாறுங்க. எலும்புகளை பார்த்து மனம் மாறுங்க, எலும்புகளை பார்த்து மனம் மாறுங்க. நீங்கள் ஏன் அப்படி கடந்து போகணும்? எழுதணும். எத்தனையோ வருடமா நீங்க பாவ வாழ்க்கையில வாழ்ந்திருக்கலாம். மனம் மாறுங்க, மனம் மாறுங்க. உங்களுக்கு ஒரு புதிய இதயத்தையும் புதிய ஆவியும் நான் கொடுக்கிறேன். புதிய இதயத்தையும் புதிய ஆவியும் புனித மனதை கொடுக்கிறேன். அப்பொழுது நீங்கள் புதிய மக்களாக புதிய ஜனங்களாக மாறுவீர்கள் என்று அங்கே கொண்டு வருகிறார். என் அன்பு கருவுகளே, இந்த நாட்களிலே நாம் கடந்து போகணும், சொல்லணும். ஒரு பக்கம் ஜெப நண்பர்களே, இன்னொரு பக்கம் இருக்கிற பாவமான வாழ்க்கை வந்திருக்கிறவர்களே, இரண்டு பக்கத்தையும் கருத்தாரை கொண்டு வருகிறேன். சொல்லணும், இங்கே மாறணும். சொல்லப்படணும், இங்கே மாற்றப்பட வேண்டும், மாற்றப்பட வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, நான் சொல்லுகிற பொழுது இந்த மக்கள் இங்க ஆண்டவர் போய் சொல்லுன்னு சொன்னார். இது நான் சொல்லுகிற பொழுது எனக்குள்ளாக ஒரு உணர்வு தான். அதை நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்னை உயர்த்தி நான் பேசல. இருந்துக்கு கடவுள் இந்த நாட்களிலே காலகட்டங்களிலே நற்செய்தி அறிவிப்புக்கு காரியங்களை அவர் செயல்படுத்திக் கொண்டே இருக்கிறார். அதிகமாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். அந்த போன மாத புத்தகத்தில் எழுதப்பட்டது இல்லைங்களா, இதோ நான் விரைவாக வருகிறேன், அவர் அவன் செயலுக்கற்ற கைமாறி என் கையில் இருக்கிறது, கையில் இருக்கிறது. நம்ம அவன் செயலுக்கேற்ற கைமாறு, அவன் செயலுக்கேற்ற கைமாறு. என்ன? ஜெபிக்கணும், இரண்டாவது நற்செய்தி அறிவிக்கணும். நற்செய்தி அறிவிக்கின்ற ஊழியத்துக்காக நாம செயல்படணும். நற்செய்தி அறிவிக்கத்தை காணிக்கால் தாங்கணும். அப்படி ஒவ்வொரு கருத்துக்காக நாம் எப்படி செய்யணுமோ அப்படி உண்டு. அது நான் உதாரணமாக சொல்லும் போது, இந்த கடவுளுக்கு இந்த வாய்ஸ் ஆஃப் காட் என்கிற ஒரு செய்தியை தினந்தோறும் கொடுக்கும்படி செய்தார். வாய்ஸ் ஆஃப் காட் என்கிற ஒரு செய்தியை தினந்தோறும் மக்களுக்கு இறைவார்த்தையை கொடுக்க முடியாது செஞ்சார். அவர் சொன்னார், அவர் செஞ்சுட்டு இருக்கிறார். இந்த மாதத்தில் செஞ்சுட்டு இருக்கிறோம். நான் அவர்கள் மக்களுக்கு சொல்லுவேன், அன்பான நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, நீங்க வாய்ஸ் ஆஃப் காட் நிகழ்ச்சியை பாருங்க. வாய்ஸ் ஆஃப் இருப்பாங்க, அதை பார்த்து நீங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. அப்போ உங்களுக்கு தொடர்ந்து அந்த செய்தி தினந்தோறும் உங்களுக்கு வரும், தினந்தோறும் உங்களுக்கு வரும். வாய்ஸ் ஆஃப் காட்ங்கிற செய்தியை நீங்கள் பாருங்கள், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அது சப்ஸ்கிரைப் பண்ணா டெய்லி உங்களுக்கு ஒரே வசன வார்த்தை வரும். அது மாத்திரமல்ல, நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லுங்க, மற்றவங்களுக்கு சொல்லி அவர்களையும் பார்க்க வைங்க, அவங்களையும் சர்ப்ரைஸ் செய்ய சொல்லுங்க சொல்லுவேன். சர்ப்ரைஸ் சொல்லுங்க. இன்றைக்கு என் அன்புக்குரியவர்களே, சகோதரா சகோதரி, நீங்க ஒரு 50 பேருக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கின்ற காரியங்களில் இன்னைக்கு கடந்து வந்திருப்பீர்கள். ஆனால் அதுக்குண்டான பலன் உண்டு. ஒரு 100 பேருக்கு அதற்குண்டான நீங்க செய்வீர்கள் என்றால் அதுக்குண்டான பலன் உண்டு. இதே நீங்கள் ஒரு 250 பேருக்கு அந்த கருத்தை இந்த வாய்ஸ் ஆஃப் காட் நீங்க பாருங்க, அவங்களுக்கு இந்த இறைவசன வார்த்தை கேளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க சொல்லிருப்பில்லைனால் அதை கொண்டு அவர்கள் இறைவார்த்தை வார்த்தையை அவர்கள் கேட்கிற பொழுது ஆண்டவர் அதை அவர்களோடு பேசுவார், செயல்படுவார். அது நடக்கிற காரியம். ஜெப நண்பர்களே, ஜெப நண்பர்களே, ஜெப நண்பர்களே, பார்க்கலாம், செயல்படணும். அப்படி ஒவ்வொரு காரியம் செய்கிற பொழுது எல்லாம் இருக்கு. நான் ஏன் சொல்லுகின்றால், எனக்கு பெருமை கேள்வி, ஆண்டுடைய மகிமைக்காக அவருடைய காரியங்களுக்காக நான் சொல்லுகின்றேன். செய்யுங்க. ஆண்டவர் எசேக்கியேல் இறைவாக்கினர் சொன்னா, போய் நீ பேசு, அவர்களோடு பேசு, சொல்லு, அவர் உயிர் பற்றி எழுவார்னு சொல்லுன்னு சொன்னார். அவருடைய கடந்த கால பாவத்தை எல்லாம் மன்னிப்பேன், மன்னிச்சுட்டு அவர் உயிர் பற்ற சொன்னார். பார்க்கணும். இது கடைசியில ஒரே ஒரு வசனத்தை நாம் படிச்சு நாம் ஜெபத்துக்குள்ள போகலாம் நினைக்கிறேன். அதே எசேக்கியேல் ஆகமத்திலே 37ஆம் அதிகாரத்திலே 17வது அந்த எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தை பார்த்து வரும். 1லிருந்து 5 வசனத்தை படிச்சோம். அந்த 1லிருந்து 5 வசனம் படிச்சோம். அதுல 14ஆம் வசனம், எசேக்கியேல் 37 14வது வசனத்தை படித்து பாருங்கள். என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன், என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள், நீங்களும் உயிர் பெறுவீர்கள்.
எப்படி சென்றார்? யார்கிட்ட? அந்த எலும்பு கிட்ட சொல்லிக் கொடுக்கிறார். அந்த எலும்பு கிட்ட பல வருடங்கள் வாழ்க்கையை வாழ்ந்த அந்த மனிதன்கிட்ட ஆண்டு சொல்லுகிறார், நீங்களும் உயிர் பெற்று எழுவீர்கள், நீங்களுடைய பிள்ளைகளாய் மாறுவீர்கள், என்னுடைய மக்களாய் மாறுவீர்கள் என்று சொல்லுகிறார். அருமையான ஒரு செய்தியை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இரண்டு பக்கமும் கருக்குள்ள தீட்டப்பட்ட கட்டையுமாய் செயல்பட்டுக் கொண்டிருக்கட்டும். ஜபத்துக்குள் வந்து புகழலாம். உலர்ந்த எலும்புகளை உயிர் பெற செய்தவர் தூய் ஆவியார், ஆண்டவருடைய ஆவியார். அந்த ஆவியார் நம்மை நிரப்பும்படியாய் தூய் ஆவியே எழுந்தருளி வாரும், எங்களுடைய உள்ளங்களை நிரப்பும். உலர்ந்து போயிருக்கிற எங்கள் உள்ளத்திலே ஆண்டவரே உயிர் பெற எழுந்து வாரும் என்று சொல்லி நாம் பாடி ஆண்டவருடைய தூய் ஆவியானவரின் பிரசன்னத்தை நாம் அனுபவிப்போம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். அப்படியே ஒப்பு கொடுப்போம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பேரும் காற்றும் நீரே, பெருமழை போலவே உம்மாவியால் நிரப்பும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம் சுவாமி. உலர்ந்து போயிருக்கிற எலும்புகளை உயிர் பெற செய்கிறவரே, புதிய படைப்பாக மாற்றுகிற தூய ஆவியானவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நாளில் எசேக்கியேல் வழியாக உலர்ந்த எலும்புகளை உயிர் பெற செய்தவரே, இதோ இந்த நாளிலே கூட எங்களுடைய உலர்ந்து போயிருக்கிற எங்களுடைய வாழ்க்கையிலே ஒளி பெற செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த படைப்பின் காலத்திலே ஆண்டவரே உலகு வெறுமையாய் இருந்த பொழுது தூய் ஆவியானவர் நீர் திரளுமே அசைவாடி கொண்டிருந்தது போல ஆண்டவரே, இதோ இந்த நாளில் இந்த இறை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொரு மேலும் நீர் அசைவாடி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த இறை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. உலர்ந்து போய் இருக்கிற எலும்புகளை உயிர் பெற செய்தவரே, இதோ இந்த நாளிலே கூட ஆண்டவரை செயல்படாத இருக்கிற உறுப்புகளை நீர் செயல்பட ஆண்டவரை வைப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தீமையான செயல்களில் ஈடுபடுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அதை விட்டு விலகக்கூடிய ஆண்டவரே, உலர்ந்து போயிருக்கிற தன் வாழ்க்கையிலே உலர்ந்து போயிருக்கிற அந்த தீமை செய்தியை ஆண்டவரே நீர் அப்புறப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. உமது ஆவி எங்களுக்குள் ஆண்டவரே புத்துயிர் அளிப்பதற்காய் ஆண்டவரே புது படைப்பாக மாற்றுவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியம் ஆண்டவரே. குடும்பத்திலே ஆண்டவர் வறட்சி, ஆண்டவரே குடும்பத்திலே ஆண்டவரே கடன் சுமை, குடும்பத்திலே ஆண்டவரே பிள்ளைகளுக்கு வேலை ஆண்டவரே இல்லாமல் உலர்ந்து போயிருக்கிறார்கள் ஆண்டவரே. அனைத்தையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அனைவருக்கும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் எங்கள் மீட்பரும் எங்களுக்காக இந்த மண் உலகில் நடந்தவரும் எங்களுக்காக மரித்து உயிர்த்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமாகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால்
ஆண்டவரே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு தந்தையே. ஆமென். அரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களிலே நீர் பேரு பெற்றீரும் மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும். இப்போதும் நீர் மன்றாடும், எப்போதும் நீர் மன்றாடும். தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும். மரணம் வருகையிலே எம்மை தாங்கும் அம்மா. தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் எமது டிவைன் ஊழியத்தின் வழியாக வெளியிடப்படும் தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் பெற வேண்டும் என்றால் சரியான முகவரியை அனுப்புங்கள். புத்தகங்கள் அனுப்பி வைக்கின்றோம். எங்கள் ஊழியங்களுக்காக ஜீவியுங்கள். ஆண்டவர் உணர்த்துகின்ற காணிக்கையால் தாங்க.